பாப்பா இன்னைக்கு டிஃபன்லாம் இன்னைக்கெல்லாம் சமைக்கவே முடியாது வீட்டில். அடுப்பெல்லாம் வெளியில் கொண்டு போயிட்டோம். காலையில் 8 மணிக்கு தான் ஒரு டீயே வச்சு குடித்தோம். காற்றுல அடுப்பு எரிய மாட்டேங்குச்சா சரின்னு சொல்லிட்டு இந்த பெயிண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாத்திரம்லாம் வெளியே தேய்ச்சி வச்சுருக்கோம். இன்னும் உள்ளே வரல. எங்கள் சமையல் ரூமுக்குள்ளே எதுவுமே இன்னும் வரல. இன்னைக்கு நைட்டு தான் எல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். சாரி, தொடச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த இது கபோர்டு மட்டும் சுத்தம் பண்ணேன். வந்து பாரு இவா நல்லா சுத்தம் பண்ணி பாப்பா எல்லாம் விளையாடிட்டு இருந்துச்சா எல்லாம் சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சிட்டேன். இந்த இங்கே பாருங்க, இது மேலே டிவி கபோர்டு ஃபுல்லாக சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதனால தான் கடையில் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ காலையில் மதியத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, சின்ன வெங்காயம் பூண்டு அம்மாட்ட சொல்லியிருக்கேன், வதக்கி ஒரு சட்னி மட்டும் ஆட்டி வைமா, எப்படியாவது அடுப்பு மறைச்சி ஒரு சாதம் வை. மதியம்லாம் கடையில் வாங்க முடியாது. இட்லி சாம்பார், அடுத்து பூரி பாப்பாவுக்கு பிடிக்குன்னு கமல் நீ பூரி வாங்கிட்டு வந்துட்ட. நான் பொங்கல் தான் கேட்டிருந்தேன், ஆசையாக இருக்குன்ட்டு. பொங்கல் இருந்துச்சா? இதை பாருங்க பொங்கல். நமக்கு தெரிஞ்சவங்க தான் கடை வச்சுருக்காங்களா, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்களாம். கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போப்பா, ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தாங்க. சரி இன்னைக்கு அவங்களுக்கு காலையில் வாங்கிட்டு வருவோட்டு இன்னைக்கு மார்னிங் இதாப்பா பிரேக்ஃபாஸ்ட். வீட்டு வேலையை பார்த்துட்டு கடையில் வாங்கிட்டோம். இன்னைக்கு மதியத்துக்கு சாதம் வச்சுருவோம், ஒரு துவையல் பண்ணிடலான்னு இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் குட் மார்னிங். டெய்லி ஒருத்தர் குட் மார்னிங் சொல்லிக்கிட்டே இருக்காரு. குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லு. பாய். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.